வணக்கம். சிவாஜி ஸ்ரீதரன். தகவல் 444. சவ்வரிசி. இதனை ஆங்கிலத்தில் சாகோ என அழைக்கப்படும் ஒரு வகை பனைமரம். அதில் பதனி காய்ச்சி சிறு குறுணிகளாக உருட்டி தயாரிக்கப்படுவதுதான் ஜவ்வரிசி. இது இந்தோனேசியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இந்தோனேசியாவில் ஜாவா தீவு பகுதிகளில் இந்த பனைமரங்கள் உள்ளது என கூறப்படுகின்றது. ஒரிஜினல் ஜவ்வரிசி ஜாவா தீவு பகுதிகளில் உள்ளமையால் ஜவ்வரிசி என பெயரும் பெற்றது. ஆனால் இரண்டாவது உலகப் போரின் பின்னர் இந்தியாவில் சேலத்தில் ஒரு நிறுவனத்தின் மூலம் மரவள்ளி கிழங்கில் இருந்து போலி ஜவ்வரிசி தயார்படுத்தி சந்தைப்படுத்தப்பட்டு மக்களின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்து வரப்படுகிறது. நான் சின்ன வயதில் இருக்கும் போது அம்மா காய்ச்சிய ஜவ்வரிசி பாயாசத்தின் சுவை இப்போது இல்லை. இதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்தீர்களா? சுவை, மனம் ஒரிஜினல் ஜாவா அரிசியில் தான் கிடைக்கும். மரவள்ளி கிழங்கில் செய்யப்படும் சவ்வரிசியில் கிடையாது. ஒரிஜினல் சவ்வரிசி மஞ்சள் நிறமாக இருக்கும். இப்போது பால் வெள்ளையாக மரவள்ளி கிழங்குகளில் செய்யப்படும் சவ்வரிசி கடைகளில் கிடைக்கின்றது. ஆனால் இது மரவள்ளி கிழங்கில் இருந்து செய்யப்படுகின்றது என்ற விடயம் அங்கே அது நாங்கள் வேண்ட பெட்டிகளில் எழுதப்படவில்லை. ஆனால் அதை சவ்வரிசி எனவே அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றார்கள். இதே நேரம் உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்த்தபடி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.